பெற்ற அப்பாவை பஸ் ஸ்டாப்பில் 15 முறை கத்தியால் குத்தி கொலை செய்த மகன். உச்சி வெயிலில் ஆக்ரோஷமாக கொலை செய்துவிட்டு இடத்தை விட்டு நகராமல் அங்கேயே அமர்ந்திருந்த கொடூரம். சிறையில் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கும் மகன் தந்தையை வெறித்தனமாக குத்தி கொன்றது ஏன்? மகனின் ஆக்ரோஷத்திற்கு என்ன காரணம்? தெலுங்கானா மாநிலம் குஷாய்குடா பக்கத்தில் உள்ள ECIL பஸ் ஸ்டாப்ல பஸ்ல இருந்து இறங்கி ஒருத்தர் நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. அவரையே பின்தொடர்ந்து வந்த ஒரு இளைஞர் கத்தியை வச்சு ஆக்ரோஷமா 15 முறை குத்தி கொலை பண்ணிட்டான். உச்சி வெயில் நேரத்துல திடீர்னு ஒரு இளைஞன் ஓடி வந்து கத்தியால குத்துனதை பார்த்து பதர்ந்து அங்க இருந்த மக்கள் உடனே போலீஸ்க்கு தகவல் கொடுத்திருக்காங்க. இவ்வளவு வெறித்தனமா குத்துன அந்த இளைஞன் கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாம அங்கேயே தான் உட்கார்ந்துட்டு இருந்தான். தப்பிச்சு போகவே இல்லை. இதுக்கு மத்தியில அங்க வந்த போலீஸ் உயிரிழந்து கிடந்த நபரோட சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சதோட கத்தியோட பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்த அந்த இளைஞனை கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் விசாரணை பண்ணியிருக்காங்க. அப்போ உச்சி வெயில்ல கொலவெறியோட ஒரு உயிரை வேட்டையாடினது வேற யாரும் இல்லை, சொந்த மகன் தான் அப்பாவையே கொண்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரிய வந்தது. பெயிண்ட் அடிக்க போறது, சென்ட்ரிங் வேலைக்கு போறதுன்னு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்திருக்காரு லாலாப்பேட்டையில இருந்த மொகிலி. சின்ன வயசுல இருந்தே கடுமையா உழைச்சு கொஞ்சம் சொத்து சேர்த்து வச்சிருந்திருக்காரு மொகிலி. தன்னோட பேர்ல இருக்கிற அந்த சொத்துல மகனுக்கு பாதி மகளுக்கு பாதி கொடுக்கணும்னு ஏற்கனவே முடிவு பண்ணின மொகிலி அதை மகன்கிட்டையும் சொல்லியிருக்காரு. அப்போ அக்காவுக்கு சொத்தெல்லாம் கொடுக்க முடியாது, நகை போட்டு சீர்வரிசையெல்லாம் கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அந்த கல்யாண கடன் கூட நான் தான் அடைக்கணும், என்ன விளையாடுறீங்களா? அக்காவுக்கு சொத்தும் எப்படி கொடுக்கறதுன்னு அப்பா கிட்ட கத்திருக்கா மகன் சாய்குமார். அதுக்கு நகையே போட்டாலும் என் பொண்ணுக்கு சொத்தை கொடுக்கத்தான் செய்வேன், அது என்னோட விருப்பம், நான் உழைச்சு வாங்கின சொத்து யாருக்கு வேணாலும் கொடுப்பேன்னு பதிலுக்கு அப்பாவும் மகன்கிட்ட கத்திருக்காரு. இந்த சொத்து சண்டை தான் வீட்டுல நித்தம் நடந்திருக்கு. அதனால அப்பா முகிலி மேல மகனுக்கு வெறுப்பும் கட்டுக்கடங்காம போயிருக்கு. வீட்டுக்கு அடிக்கடி மது குடிச்சிட்டு வந்த முகிலியும் என் மகளுக்கு சொத்து கொடுக்காம விட்ட உனக்கு மொத்தத்துல சொத்தே தரமாட்டேன், வீட்டை விட்டே விரட்டி விட்டுருவேன்னு சண்டைய மேலும் பெருசாக்கிட்டே இருந்திருக்காரு. உங்க மகளுக்கு சொத்து கொடுத்தா அவளுக்கு கொடுத்த மாதிரியே எனக்கும் நகை கொடுங்கன்னு கேட்டிருக்கான் சாய்குமார். தினம் தினம் நடந்த சொத்து சண்டைக்கு ஒரு தீர்வு வராததால அப்பாவுக்கு உலகத்துல இருந்த நிரந்தரமா எண்டுக்காடு கொடுத்துடலான்னு முடிவு பண்ணியிருக்கான் மகன் சாய்குமார். அப்பா உயிரோட இருந்தா தானே சொத்தை பிரிச்சு கொடுப்பாரு. அவர் கதையை முடிச்சுட்டா அக்காவை சென்டிமெண்டா பேசி வழுக்கி கொண்டு வந்துடலான்னு நினைச்ச சாய்குமார் மொகிலி போயிட்டு இருந்த பஸ்ஸுக்கு பின்னால பைக்ல பின்தொடர்ந்து போயிருக்கான். ECIL பஸ் ஸ்டாப்ல இறங்கி நடந்து போன அப்பாவை ஆவேசமா ஓடி வந்து கத்தியால குத்தி சரிச்சு போட்டிருக்கான் சாய்குமார். உயிர் அடங்குற வரைக்கும் கழுத்து, தோல், வயிறு, முதுகுன்னு உடம்புல பல பகுதிகளில் 15 முறை துடிக்க துடிக்க கத்தியால குத்துன சாய்குமார் அப்பாவோட உயிர் அடங்கின பிறகுதான் அமைதியா ஓரமா போய் உட்கார்ந்துருக்கான். அதுக்கு பிறகு அங்க வந்த போலீஸ் சாய்குமாரை கைது பண்ணி விசாரிச்ச பிறகுதான் சொத்து பிரச்சனை தான் அப்பாவை கொல்ற அளவுக்கு மகனை மிருகத்தனமா மாத்திருக்குங்கிற விவரமே தெரிஞ்சிருக்கு. நம்ம கூட பிறந்த உடன்பிறப்பு தானே, சொத்தை வச்சு சந்தோஷமா வாழட்டும்னு நினைக்காம சாய்குமார் விடாப்பிடியா முரண்டு பிடிச்சதோட விளைவு அந்த சொத்தை அனுபவிக்க கூட முடியாம சிறையில கம்பி எண்ணிட்டு இருக்கான்.